இன்றைக்கி செய்ய போகிறது பாதாம் அல்வா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர். இன்றைக்கி நான் ஆல்மண்ட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் ஆல்மண்ட் ஒரு கப் எடுத்திருக்கேன். விவர், நான் வெள்ளை சீனி எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு அரை கப்பு. பால் 100 மில்லிமீட்டர். நெய் தேவையான அளவு. நான் மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ நான் இந்த ஒரு கப்பு அளவு ஆல்மண்டை இந்த ஒரு போல், சின்ன போல் எடுத்துருக்கேன். கொட்டிட்டு இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கிட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த தோல் வரும். ஓகேவா, இப்போ நான் ஆல்மண்ட் ஊற வச்சேன்ல, கிட்ட 2 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், தோல் நல்லா உறிஞ்சிட்டு வருது. நம்ம இப்படி செஞ்சாலே போதும், நல்லா தோல் இப்படி உறிஞ்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி தோலை உரித்து எடுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி உரிச்சிட்டே வாங்க, கணக்காக வந்துடும். ஓகேவா, நம்ம அதை காமிச்சோம்ல ஊற வச்ச இந்த பாதாம் பருப்பை தோல் எல்லாத்தையும் சுத்தமாக உரிச்சிட்டேன். அப்படி உங்களுக்கு உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா சுடுதண்ணில் வேக வச்சு கூட நீங்கள் உரிச்சிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இந்த பாதாம் பருப்பை நான் அரைக்க போகிறேன். ஓகேவா, நான் பிளெண்டரில் நான் இப்போ அரைக்க போகிறேன். ஓகேவா, இது கூட நான் 100 மில்லிமீட்டர் பால் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா, அரைச்சாச்சு. இப்போ பார்க்கலாம். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அப்படி ரொம்ப கணக்காக வரலன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும் சோப்டாக. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து மங்கில் வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி தான், இதுதான் டெக்ஸ்சர், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, நான் அந்த பிளெண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் லேசாக அலசி வச்சுட்டு இவ்வளோ மிச்சம் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நான் இதில் போட போகிறேன். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுதான் நல்லது. இது ஏன்னா இப்போ அடுப்பை உடனே தட்டிடாதீங்க. நான் மிச்சம் இந்த தண்ணி, அலசின தண்ணி இதில் முதல்ல ஊற்றிக்கிறேன். ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா அரைச்சி வச்ச இந்த பாதாம் பருப்பை இதை இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா உடனே அடுப்பு தட்டிடாதீங்க. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன், சீனி, அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னு சொன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்குங்க. நான் அரை கப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா பாதாம் பருப்பில் நான் சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம அடுப்பை தட்டணும். அனல் கூட வச்சுக்காதீங்க, குறைச்சி வச்சுக்கங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அனலில் கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். ஓகேவா, சீனி கரையிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. ஓகேவா, சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இது கூட நான் நெய் சேர்க்குறேன். இப்போதைக்கு நான் 2 கரண்டி நெய் நான் சேர்த்துக்கிறேன். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, நான் 2 கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. இப்போ இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா நான் மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக, ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இது கூட நான் 2 கரண்டி சீனி போட்டு கலர் போட்டேன். இப்போ நான் மேற்கொண்டு இன்னொரு 2 கரண்டி போடுறேன். ஏன்னா டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் நெய் போட்டால், அதுக்கு தான் நான் நெய் போடுறேன். நெய் போட போட பாருங்கள் நல்லா எப்படி வருது பாருங்கள், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது கூட நான் எதுவுமே சேர்க்கலை. எதுவுமே சேர்க்காம தான் நான் இந்த பாதாம் அல்வாவை கிண்டுறேன். ஓகேவா, நல்லா கிண்டிகிட்டே வாங்க, நல்லா கணக்காக கட்டியாக வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நெய் போட்டு நல்லா அந்த பேனில் ஒட்டாமே வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும் அல்வா. ஓகேவா,
இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்போ நம்ம எடுத்துடணும். ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.